கவனிங்க. ஸோ சமய முன்னோடிகள் நம்ம பார்ட் பியில் இருக்கக்கூடிய 10ஆவதாக இருக்கக்கூடிய ஒரு சிலபஸ். ஓகேங்களா, சமய முன்னோடிகள். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சமயத்தை முன்னோடிகளாக இருக்கக்கூடிய பல பேரை பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா, ஸோ இதில் தான் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பர், சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் அப்படின்னு சொல்லிட்டு சில பர்சனாலிட்டியும், அதுக்கப்புறம் வைணவத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வார்களான குலசேகர ஆழ்வார், ஆண்டாள், பெரிய ஆழ்வார் இவங்களை பற்றின டேட்டாவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேம்பாவணி இயற்றிய வீரமாமுனிவர், அதுக்கப்புறம் எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை அப்படின்ட்டு கிறிஸ்தவத்துக்கானதும், அதுக்கப்புறம் உமரப்புலவர் இஸ்லாமுக்காகவும். ஸோ இப்படி 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்த்தா இது கூடவே கண்டினியூஸாக இருக்கக்கூடிய 6ஆவதாக இருக்கக்கூடிய பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம், தேம்பாவணி, சீரா புராணம் இது எல்லாம் ஓவர் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு 10 and 6 ஓகேங்களா நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய 10ஆவது டாப்பிக்கும் 6ஆவது டாப்பிக்கும் கம்பைன் பண்ணி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 கிளாஸில் இது மொத்தத்தையும் நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ பார்க்கலாங்களா 1 by 1. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சமயம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். எத்தனை வகையான சமயங்கள் இருக்குது, ஒவ்வொரு சமயத்துக்கு நூல்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இது 1 by 1 போகலாமா? ஸோ சமயம் டாபிக் போட்டுக்கோங்க. ஸோ என்னென்ன சமயம் இருக்குது நீங்களே சொல்லுங்கள். ஸோ இந்த இந்து சமயம் 2ஆ பிரியுது. என்னென்னவா? சைவம், வைணவம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இஸ்லாம். அடுத்தது கிறித்துவம் ஆர் கிறித்துவம். ஓகேங்களா, நீங்கள் ரீ போட்டாலும் ஓகே, ரூ போட்டாலும் ஓகே, எதுவாக இருந்தாலும் தமிழில் அக்செப்டட். ஓகேங்களா, கிறித்துவம் ஆர் கிறித்துவம். ஓகேங்களா, கிறிஸ்துவம். ஓகே, ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4ஆவதா சமணம், அடுத்து 5ஆவதா பௌத்தம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சமயங்கள். ஓகேங்களா, ஸோ தமிழ்நாட்டில் இந்த சமயங்கள் தான் இருக்குது. இந்த சமயத்துக்கு ஒவ்வொரு சமயத்துக்கும் நமக்கு நூல்கள் இருக்குது. ஓகேங்களா, சமயம் எழுதிட்டீங்களா? எழுதியாச்சா? ஸோ இப்போ நூல் பார்க்கலாமா? ஓகே, ஸோ சைவத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய நூல் 2 நூல்கள். என்னென்னது? 12 திருமுறைகள், திருவிளையாடல் புராணம். ஸோ சைவத்தில் நம்ம பார்க்கக்கூடிய நூல்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 நூல்கள். ஒன்று இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா 12 திருமுறைகள். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவிளையாடல் புராணம். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைவத்தில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா, ஸோ அடுத்து வைணவத்தில் வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 திவ்ய பிரபந்தம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ இதில் வேறு எதுவும் கிடையாது, ஒன்லி இது மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஸ்லாம். இஸ்லாமில் இருக்கக்கூடிய இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரா புராணம். ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்தில் 3 நூல் இருக்குது. ஓகேங்களா, என்னென்னது? தேம்பாவணி, ரச்சனை யாத்திரிகம், ரச்சனைய மனோகரம். எழுதிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ மொத்தம் 3 நூல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய நூல்கள். ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சமணத்தில் 2 நூல்கள். என்னென்னது? சமணத்தில் 1 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 அனைத்தும் சமணம், அதுக்கப்புறம் 50 3 சமணம். அப்போ சமணம்னா நமக்கு 8 இருக்குது, பட் இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடியது 1 தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னது? நீலகேசி. ஓகேங்களா, ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதா இது வரைக்கும்? ஓகேங்களா, ஸோ இதுதான் சமயங்கள், சமயத்தை சார்ந்த நூல்கள். இந்த நூல்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த டாபிக் ஓவர்? 10ம் 6ம். ஓகேங்களா, உங்கள் பார்ட் பியில் இருக்கக்கூடிய 10ஆவது டாப்பிக்கும் 6ஆவது டாப்பிக்கும் ஃபுல்லாகவே ஓவர். ஓகேங்களா, ஸோ ரொம்ப ஈஸி தான், அண்ட் ஆழ்ந்து படிக்கணும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும். இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு 3 கிளாஸ் போகும். ஓகேங்களா, ஓகே, ஸோ இது முடிக்க கண்டிப்பாக ஒரு 3 கிளாஸ் ஆகும். ஏன்னா நமக்கு 12 திருமுறைகள், அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பர், சம்பந்தர், சுந்தரர், அதுக்கப்புறம் திருஞான சம்பந்தர். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு 4 பர்சனாலிட்டி வருவாங்க. அதுக்கப்புறம் திருமந்திரத்தை எழுதுனா திருமூலர் வருவார். ஓகேங்களா, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் 4000 திவ்ய பிரபந்தத்தில் 12 திருமுறைகள், 12 ஆழ்வார்கள். ஓகேங்களா, ஸோ அந்த 12 ஆழ்வார்களை பற்றியும் நம்ம ஃபுல்லாகவே பார்க்கணும். அப்புறம் சீரா புராணம் நம்ம சிங்கிள் தான். அதுக்கப்புறம் தேம்பாவணி சிங்கிள், அதுக்கப்புறம்
ரச்சனை யாத்திரிகம், ரச்சனை மனோகரம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளை. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்ம பார்க்க வேண்டியது. ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டாபிக். டிஎன்பிசியில் நான் இப்போ நடத்த போகிறதுலேருந்து 15 கொஷின் சாலிடாக இப்போ நான் நடத்த போகிறதுலேருந்து 15 கொஷின் கம்பல்சரி வரும். ஓகேங்களா? ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் சைவம் இருக்குது, வைணவம் இருக்குது, இஸ்லாம் இருக்குது, கிறிஸ்தவம் இருக்குது, அதுக்கப்புறம் சமணம், பௌத்தம் இது எல்லாமே இருக்குது. ஆல்ரெடி நம்ம இதை ஃபுல்லாக நடத்தியாச்சு. ஸோ இது ஒவ்வொன்றுத்தும் நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். எக்ஸப்ட் குண்டலகேசி, மற்ற எல்லாமே ஸ்கூல் புக் கம்பல்சரி நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 2 இடத்துல அக்கர் ஆகுது. ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிருங்காப்பியத்துலேயும் வருது, ஸோ சமய முன்னோடிகள்லேயும் வருது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டானது இது 2. இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூல் புக்கில் கொடுத்த ஹோம்ஒர்க்கை முடிச்சாகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்து மதத்துக்கு போயிடலாமா? ஸோ இந்து மதத்தில் 2 இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு சைவம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? ஸோ சமயம்னா என்னென்னதுன்னு தெரிஞ்சிச்சுங்களா? ஸோ சொல்லுங்கள், என்னென்ன சமயம் இருக்குது? இந்து, இஸ்லாம், கிறிஸ்துவம், சமணம், பௌத்தம். ஸோ இது 5 இருக்குது. இந்து 2ஆக பிரியும். என்னென்னது? சைவம், வைணவம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒவ்வொன்றுத்துக்கான நூல். சைவத்துக்கான நூல் 12 திருமுறைகள், திருவிளையாடல் புராணம். வைணவத்துக்கான நூல் 4000 திவ்ய பிரபந்தம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இஸ்லாமுக்கு சிரா புராணம், கிறிஸ்துவத்துக்கு தேம்பாவணி, ரச்சனை யாத்திரிகம், ரச்சனை மனோகரம். ஸோ அதுக்கடுத்து சமணத்துக்கு நீலகேசி, பௌத்தத்துக்கு மணிமேகலை, குண்டலகேசி. சமயம் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு சமயம் இந்து சமயம். இந்து சமயத்தில் 2 பிரிவு இருந்தது. ஒன்று சைவம், இன்னொன்று வைணவம். ஸோ சைவம் டாபிக் போட்டுக்கலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி சைவம் வைணவத்தை 2த்தையுமே பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி நம்ம ஒரு டேட்டா எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ இதிலே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சைவம்னா என்ன, வைணவம்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இதை கம்பேரிசன் பண்ணி ஒரு டேட்டா எழுதிக்கோங்க. ஸோ நான் எழுத 1 by 1 எழுதிக்கோங்க. ஓகேங்களா? வெயிட்லாம் பண்ண தேவையில்ல, எழுதிக்கோங்க. சைவத்தோடைய நூல் 12 திருமுறைகள், அது ஒன்று மட்டும் போதும். திருவிளையாடல் புராணம்ன்றது எக்ஸஸாக வந்தது. ஓகேங்களா? ஸோ இது பண்ணி சைவம் யார் கடவுள்? சிவன். சைவத்தோடைய சிம்பல் பட்டை போடுறது. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நூல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12 திருமுறைகள். ஸோ நூல் வந்துட்டு 12 திருமுறை. ஓகேங்களா? ஸோ இதை சிவனை வழிபடுறவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நாயன்மார்கள். நாயன்மார்கள். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், நாயன்மார்கள். எத்தனை நாயன்மார்கள் இருக்காங்க? 63 நாயன்மார்கள். ஓகேங்களா? ஸோ இது சைவம். ஓகேங்களா? 63 சார். நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இல்லை சார், 63. நான் இதுக்கப்புறம் சொல்கிறேன். அடுத்த வார்த்தை வேற ஒன்று வரும். ஸோ 63 எழுதிட்டிங்களா? ஸோ கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. இது புரியல உங்களுக்கு? புரியுது இல்லை? சிவம், சிவனை கும்புறதுக்கு வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா பட்டை. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. இந்த கேப்பில் வேற ஒன்று எழுதணும். அதை இப்போ எழுத தேவையில்ல, கேப்பை விட்டுக்கிட்டு வைணவம் எழுதிக்கோங்க. வைணவத்தோட கடவுள் திருமால். 2 ஒன்று தான், பட் திருமால்னு சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய சிம்பிள் ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய நூல் 4000 திவ்ய பிரபந்தம். ஸோ பெருமாளை வழிபடுறவங்க, அதாவது திருமாலை வழிபடுறவங்கள, சிவனை வழிபடுறவங்க நம்ம நாயன்மார்கள் சொல்கிறோம். பெருமாளை வழிபடுறவங்க நம்ம என்ன சொல்லுவோம்? ஆழ்வார்கள். எத்தனை ஆழ்வார்கள்? 12 பேர். ஓகே, இதுதான் சிவத்துக்கு, அதாவது சைவத்துக்கும் வைணவத்துக்கும் உண்டான வித்தியாசங்கள். ஓகேங்களா? ஸோ இதை ஒரு பேஜில் எழுதிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இனிமேட்டு சைவம் வைணவம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, புரிஞ்சுதா? சரி, ஓகே. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த டேட்டா போகிறதுக்கு முன்னாடி மொத்தம் எத்தனை ஆழ்வார்கள்? 12 ஆழ்வார்கள். இதில் பெண்கள் எத்தனை பேர்? ஒரே ஒருத்தவங்க. யாரு? ஆண்டாள். அதை அப்படியே எழுதிக்கோங்க. மீதி 11 பார்த்தீங்கன்னா ஆண்கள். ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, இதில் கேப் விட்டுருக்கோம்ல, இதில் என்ன எழுத போறோம்னா
ஸோ சிவனை வழிபடுறவங்கள நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? நாயன்மார்கள். மொத்தம் எத்தனை பேர்? 63 பேர். ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா சிவன் அடியார்கள் சிவன் அடியார்கள் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 72 பேர். சூப்பர் சார். ஸோ இது என்னன்றது ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். சிவனடியார்கள் மொத்தம் 72 பேர். இதை நம்ம ரெண்டாக பிரிப்போம். என்னென்னவான்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் சார், தனியடியார், தொகையடியார். சார் ஒரிஜினலாக இதுதான் சிவனை கும்புறவங்க நாயன்மார்கள் நம்ம சொல்கிறோம். பட் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம சிவனடியார்கள் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை ரெண்டாக பிரிப்போம். என்னென்னது? தனியடியார், தொகையடியார். தனியடியார்கள் எத்தனை பேருன்னா 63 பேர். இது நத்திங் பட் என்னன்னா நாயன்மார்கள். ஸோ நாயன்மார்களோட இன்னொரு நேம் தனியடியார். புரியுதுங்களா? ஸோ மீதி எத்தனை இருக்கு? 63 போயிடுச்சுன்னா 72ல 9. ஸோ 9 தொகையடியார்கள். இப்போ சொல்லுங்க. ஸோ சிவனை வழிபடுறவங்க நாயன்மார்கள், சிவனை வழிபடுறவங்க சிவன் அடியார்கள். சிவன் அடியார்கள் எத்தனை பேர்? மொத்தம் 72 பேர். அதை ரெண்டா பிரிப்போம். என்னன்னது? தனியடியார், தொகையடியார். தனியடியார் எத்தனை பேர்? 63 பேர். அவங்க தான் யாரு? நாயன்மார்கள். தொகையடியார்கள் எத்தனை பேர்? 9 பேர். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த சிவனடியார்கள் தான் அந்த தனியடியாரை மட்டும் நம்ம எடுத்து அங்கே வச்சிருக்கோம். அவங்க பாடம் தான் 12 திருமுறைகள். புரியுதுங்களா? ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தொகையடியார்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 9 பேர். ஸோ இவங்களை பற்றி நம்ம அதிகமாக பார்க்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த 63 பேர்த்துலேயும் நம்ம எத்தனை பேர் பார்க்க போறோம்னா ஒரு 6 பேர் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுங்களா? இந்த 63ல் எத்தனை பேர் பெண்கள்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக இங்கே நம்ம பெண்கள் எழுதணும்ல, அதே மாதிரி இங்கேயும் பெண்கள் எழுதணும். ஸோ 1 by 1 எழுதிக்கோங்க. எத்தனை பேர் பெண்கள்? 3 பேர் பெண்கள். 63ல் 3 பேர் பெண்கள். யார் யாரு? மங்கையர்க்கரசி, காரைக்கால் அம்மையார், இசைஞானியார், புரியுதுங்களா? ஸோ இந்த 63ல் 3 பேர் கேர்ள்ஸு, இந்த 12ல் ஒருத்தவங்க கேர்ள்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 63ல் 3நாலும் இந்த தனியடியார்களில் 3நாலும் ஒன்று தான். ஓகே, புரியுதா எல்லாத்துக்கும்? 1 செகண்ட் ரிப்பீட் பண்ணலாமா? எழுதியாச்சா? சரி, ஓகே. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சமய முன்னோடிகள் பார்க்குறோம். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைவம் அப்படின்ற சமயத்தை பார்க்குறோம். இந்து மதத்தில் ஒரு பிரிவான சைவத்தை பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ சைவத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அது என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துணும். அதுக்கப்புறம் வைணவன்றதை ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு பேஜில் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் எப்போ எடுத்தாலும் இந்த ஒரு பேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ரெண்டுத்துக்கான வித்தியாசம் இந்த ஒரு பேஜ்லேயே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ சொல்லுங்கள், சைவம், சைவத்தோடைய கடவுள் சிவன். ஸோ அவங்களுடைய சிம்பிள் பட்ட போகிறது. ஸோ அவங்களுடைய நூல் 12 திருமுறைகள். ஸோ அவங்கள என்ன நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சிவனை கும்புறவங்க நாயன்மார்கள். சிவனை கும்புறவங்க இன்னொருத்தவங்களும் இருக்காங்க. யாரு? சிவன் அடியார்கள். சிவன் அடியார்கள் மொத்தம் எத்தனை பேர்? 72 பேர். அதை ரெண்டா பிரிப்போம். என்னன்னது? தனியடியார், தொகையடியார். தனியடியார் எத்தனை? தொகையடியார். இந்த தனியடியார் 63 தான் என்னது? நாயன்மார்கள். ஸோ இப்போ நாயன்மார்கள் மொத்தம் 63. நாயன்மார்கள் சொன்னாலும் சொல்லலாம், தனியடியார்கள் சொல்லலாம். ஓகேங்களா? ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ இந்த 63ல் எத்தனை பேர் கேர்ள்ஸ்? 3 பேர். யார் யாரு? மங்கையர்க்கரசி, இசைஞானியார், காரைக்கால் அம்மையார். ஓகேங்களா? ஸோ இவங்க மொத்தம் 3 பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேர்ள்ஸ். ஸோ அப்படியே வைணவத்துக்கு வாங்க. வைணவத்தோடைய கடவுள் யாரு? திருமால். அவங்களுடைய சிம்பிள் ராமம் போடுறது. ஓகேங்களா? அவங்களுடைய நூல் 4000 திவ்ய பிரபந்தம். ஸோ அவங்கள வழிபடுறவங்க யாரு? மொத்தம் எத்தனை பேர்? அதில் எத்தனை பேர் கேர்ள்ஸ்? யாரு? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ இதில் நம்ம இப்போ சைவம் தான் பார்க்க போகிறோம். ஸோ டாபிக் போட்டுக்கோங்க, சைவம். சைவம். ஸோ அந்த சைவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12 திருமுறை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த 12 திருமுறைகள்ன்றது 12 திருமுறைகள். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு.
இந்து சமய அறநிலைத்துறையில் இந்த எக்ஸாம் வரப்போகுது. அதில் சைவம் வைணவனே ஒரு புக் இருக்குது, ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அதில் வரக்கூடிய சைவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 12 திருமுறைகள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா சைவத்தில் நீங்கள் பாதி தெரிஞ்ச மாதிரி. ஓகேங்களா? ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். யாரும் எழுதாதீங்க, எழுதுறதுக்கு கம்பல்சரி டைம் தானே, ஜஸ்ட்டு எல்லாரும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ யாரும் எழுத தேவையில்ல, 1 by 1 பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு என்ன எழுதுறீங்கன்னா டாபிக், யாரும் எழுத தேவையில்ல. ஸோ இதான் டாபிக். ஓகேங்களா? ஸோ யாரும் எழுதாதீங்க, எல்லாம் கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு திருமுறைகள், மொத்தம் எத்தனை திருமுறைகள் இருக்குது? 12 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 12. ஸோ இப்போ நம்ம 12 திருமுறை எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ எழுதுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது, ரொம்ப 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 ஈஸி. ஓகேங்களா? எனிவன் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு என்னது? 1 2 3. ஓகே. ஸோ ஆழ்வார்கள் நம்ம பார்க்கலாம் மேம். நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நாயன்மார்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு திருமுறை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 ஒரே டைமில் நம்ம 3 திருமுறை முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஈஸியாக இருக்கா? ஸோ 3 திருமுறை முடிச்சாச்சு. இந்த 3 திருமுறையுடைய நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவாரம். தேவாரம்னா என்னன்னா இசைப்பாடல். ஜஸ்ட் இதில் மட்டும் இப்போ எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ தேவாரம்னா என்னது? இசைப்பாடல். சார் யாரும் எழுதாதீங்க பாருங்க. ஓகேங்களா? ஸோ இசைப்பாடல். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் நான் சொல்லிடுறேன். தேவா மியூசிக் டைரக்டர் இருக்காரா? ஓகே. இப்போ தேவாரம்னா இசைப்பாடல், ஷார்ட்கட்டுக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆசிரியர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருஞான சம்பந்தர். புரிஞ்சுதா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 5 6. ஸோ இதோட எத்தனை திருமுறை முடிஞ்சிச்சு? பாதி முடிஞ்சிச்சு. இன்னும் எத்தனை இருக்கு? 6 தான் இருக்கு. புரியுதுங்களா? ஸோ 4 5 6 இதுவும் என்னன்னா தேவாரம். நான் ஜஸ்ட் டாட் போடுறேன், நீங்க தேவாரம் தான் இது பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதை பாடந்து யாருன்னா திருநாவுக்கரசர். ஸோ இதோட எத்தனை முடிஞ்சிருக்கு? 6 முடிஞ்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 7வது. ஸோ 7வது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவாரம். ஸோ இதை பாடுறது யாரு? ஏழு முடிஞ்சிருச்சுங்களா? அடுத்து 8வது. ஓகேங்களா? ஸோ 8வது நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனிவன்? திருவாசகம், திருக்கோவை. சூப்பர். ஸோ 2 நூல். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவாரம் தான் பார்த்துருக்கீங்க. இப்போ அடுத்து என்ன பார்க்க போறீங்கன்னா வேற நூல் பார்க்க போறீங்க. 8ஆம் திருமுறை 2 நூல் வரும், திருவாசகம், திருக்கோவை. அதாவது இதில் நான் இது இம்பார்ட்டன் அது இம்பார்ட்டன் கிடையாது, இந்த 12மே இம்பார்ட்டன். ஓகேங்களா? ஸோ திருவாசகம், திருக்கோவையார். ஓகேங்களா? ஸோ இதை பாடுறது யாருன்னா மாணிக்க வாசகர். இதோட எத்தனை முடிஞ்சிருக்கு? 8. இன்னும் எத்தனை இருக்கு? 4 தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்த 9. இந்த 9வது இம்பார்ட்டன்ட் கிடையாது. 9ம் 11 இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். 9 வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே தேவையில்லை, திருவிசைப்பா. தேவையில்லை, பட் இருந்தாலும் எழுதிக்கோங்க. திருவிசைப்பா ஆர் திருப்பல்லாண்டு. ஸோ திருவிசைப்பான்னு சொல்லலாம், இல்லை திருப்பல்லாண்டுன்னு சொல்லலாம். இதனுடைய ஆசிரியர்கள் எத்தனை பேர்னா 9 பேர். ஸோ பல பேர் வரதால இது தேவையில்லை, இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? அடுத்து 10வது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10ஆம் திருமுறை என்னது? திருமந்திரம். இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ 11 இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ 11 எழுதிக்கோங்க, சாரி எழுதாதீங்க. ஓகேங்களா? ஸோ 11 பாருங்க. ஸோ 11 என்ன சொல்லுவாங்கன்னா பிரபந்த மாலை. ஸோ அதிக பேர் வரதால் நம்ம இம்பார்ட்டன்ட் கிடையாது. 9 இம்பார்ட்டன்ட் கிடையாது, 11 இம்பார்ட்டன்ட் கிடையாது. கடைசியாக 12. 12 என்னது? பெரிய புராணம், சேக்கிழார். ஸோ இந்த 12 திருமுறை ஈஸியாக இருக்குங்களா இப்போ? ஓகேங்களா? ஸோ இது எது இம்பார்ட்டன்ட் கிடையாது? 9ம் 11ம் தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு தேவையானதை பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 10 12. ஓகேங்களா? ஸோ இப்போ 1 2 3 ஆசிரியர் திருஞான சம்பந்தர், அடுத்தது திருநாவுக்கரசர், அடுத்தது சுந்தரர், அடுத்தது மாணிக்க வாசகர், அடுத்தது திருமூலர், அதுக்கடுத்தது புரியுதுங்களா? 6 ஆசிரியர்கள் தான் பார்க்க போறீங்க. அந்த 63ல் எத்தனை பேர் பார்க்க போறீங்க? 6 பேர் தான். ஓகேங்களா? 1 2 3 4
5, 6. இந்த 6 பேர் தான் பார்க்க போறீங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த 6 மெம்பர்ஸுக்கு ஒரு கிளாஸ் ஆகும். ஓகேங்களா? நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இந்த 6 பேரை பற்றி நான் சொல்லிடுறேன். இப்போதைக்கு இதனோட இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களை ஒரு கேள்வி, இது புரிஞ்சுங்களா? 12 திருமுறைகள் 12. ஓகே, 1 by 1 சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 3 திருமுறைகள் என்னது? தேவாரம், ஆசிரியர் திருஞான சம்பந்தர். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து 3 என்னது? தேவாரம், ஆசிரியர் திருநாவுக்கரசர். 7ஆம் திருமுறை தேவாரம், சுந்தரர். ஓகேங்களா? ஸோ இது முடிஞ்சுதுங்களா? அடுத்தது 8ஆம் திருமுறை திருவாசகம், திருக்கோவையார். பாடந்து மாணிக்கவாசகர். 9ஆம் திருமுறை திருவிசைப்பா ஆர் திருப்பல்லாண்டு. எத்தனை பேர்? 9 பேர். இது நமக்கு தேவையா? தேவையில்லை. 10ஆம் திருமுறை திருமந்திரம், ஆசிரியர் திருமூலர். 11ஆம் திருமுறை பிரபந்த மாலை ஆர் பிரபந்த திரட்டு. எத்தனை பேர் பாடியிருக்காங்க? தேவையா? நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 12ஆம் திருமுறை பெரிய புராணம், சேக்கிடார் பாடந்து. ஸோ இவர் தேவையா? தேவை. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். புரிஞ்சுதுங்களா? ஓகேவா? ஸோ இப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். அண்ட் இன்னொன்று இப்போவே சொல்லிடுறேன். ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் 11 திருமுறைகள் தான் இருந்தது. ஓகேங்களா? இந்த 12ஆம் திருமுறை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, பெரிய புராணம். புராணம்னா என்னது? வரலாறு. ஓகேங்களா? புராணம்னா வரலாறு. என்னன்னா இங்கே மேலே இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களோட வரலாறை பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் பெரிய புராணம். ஸோ இவங்களோட வரலாறுலாம் எழுதிட்டாங்க. இதை இப்போ எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டவுட்டு. ஸோ வேறு எந்த தனியாக வைக்கலாமா இல்லை இதிலே வைக்கலாமா அப்படின்னு டவுட் வந்தால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ வேணா இதிலே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டதான் நமக்கு பெரிய புராணம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எத்தனை தான் இருந்தது? 11 தான் இருந்தது. அதுக்கப்புறம் சேர்க்கப்பட்டதான் என்னது? 12வது திருமுறை பெரிய புராணம். புரிஞ்சுதுங்களா? இதை மட்டும் புரிஞ்சுட்டா போதும். அதுக்கடுத்து நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை பேர் பாடியிருக்காங்க? எத்தனை பேர்? எண்ணுங்க. 1, 2, 3, 4, 9 ஒரு 4, 13, 14, 26, 27. ஓகேங்களா? ஸோ அப்போ திருமுறைகள் 12 திருமுறை எத்தனை பேர் பாடியிருக்காங்க? 27 பேர். ஸோ நான் ஏற்கனவே ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கேன். பல பேர் பாடினா அங்கே 2 பேர் வருவாங்க. யார் யார்? தொகுத்தவர், தொகுப்பித்தவன். புரியுதுங்களா? ஸோ பல பேர் பாடினாங்கன்னா அங்கே தொகுத்தவர் இருப்பாங்க, தொகுப்பித்தவன் இருப்பாங்க. புரிஞ்சுதா? இப்போ இதை பாடினது எத்தனை பேர்? 27 பேர். ஸோ அதிக பேர் தான் பாடியிருக்காங்க. அப்போ இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து தொகுத்தவர் இருக்காரு, தொகுப்பித்தவர் இருக்காரு. ஆக்சுவலாக ஸோ இவர் ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் ஒரே டைம் பிறந்திருப்பாங்க. இவங்க வேற காலகட்டத்தில் பிறந்து இவருக்கு தோன்றதை எழுதியிருப்பாரு. இவர் ஒரு காலகட்டத்தில் பிறந்து இவருக்கு தோன்றதை எழுதியிருப்பாரு. இவர் ஒரு காலகட்டம், எல்லாமே ஒவ்வொரு காலகட்டம். ஆஃப்டர் தட் வந்தவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது எல்லாம் சிவனை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எழுதினாரு ஒருத்தவர். அதை ஒன்றா சேர்க்க சொன்னது ஒருத்தவர். ஓகேங்களா? அதுதான் தொகுத்தவர், தொகுப்பித்தவர். இந்த கான்செப்ட் இங்கே மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ ஓகே, புரியுதுங்களா? ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கொடுத்தது ஒருத்தவன், கொடுக்க இது பண்ணது, ஐ மீன் கொடுக்க சொன்ன ஒருத்தவன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார் அதான் நான் அடுத்து எழுத போகிறேன். ஓகேங்களா மேம்? அது நான் எழுதுறேன் மேம். இல்லை, நான் அது அடுத்து அதான் டேட்டா எழுத போகிறேன். ஓகே, புரியுதுங்களா இது வரைக்கும்? ஸோ அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை திருமுறைகள், இதை பாடந்து எத்தனை பேர்? ஸோ அதிக பேர் பாடினா அது தொகுத்தவர் யாரு, தொகுப்பித்தவன் யாரு? ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே 1 by 1 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட். சொல்லுங்க சார். இல்லை சார், நீங்கள் எதுவுமே இது பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. ஸோ இந்த 12 திருமுறை. ஓகேங்களா? ஸோ 12 திருமுறை என்னன்னு பார்த்தாச்சு, அதனுடைய ஆசிரியர்கள் பார்த்தாச்சு. இந்த 12 திருமுறையும் பாடிய புலவர்கள் எத்தனை பேர்? 27. யாரும் எழுத தேவையில்ல, ஜஸ்ட் எல்லாரும் போர்டு பாருங்க. ஓகேங்களா? எத்தனை பேர்னா 27 பேர். பல பேர் பாடினாங்கன்னா அது என்ன நூல்னா தொகை நூல். கரெக்டுங்களா? தொகை நூல்னா 2 பேர் வருவாங்க. யார் யாரு? தொகுத்தவர், தொகுப்பித்தவன். ஸோ இந்த நூலுக்கான தொகுத்தவர் யாருன்னா நம்பியாண்டார் நம்பி. தொகுப்பித்தவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ இது வந்து 2 விதமான கருத்து இருக்கு. 2 அரசனை சொல்லுவாங்க, பட் எஸ்பெஷலி ஒரே ஒரு அரசன் தான் நமக்கு கல்வெட்டில் சான்று இருக்கு. ஓகேங்களா? ஸோ எழுதிக்கோங்க, தொகுப்பித்தவன் ராசராச சோழன். ஸோ தொகுப்பித்தவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராசராச சோழன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பர்சன் வருவாங்க, ஆதித்த கரிகாலன்.
ஓகேங்களா. ஸோ அந்த 2 பேர் வருவாங்க. பட் எஸ்பெஷலி நமக்கு யாருக்கு தான் டேட்டா இருக்குன்னா ராசராச சோழனுக்கு நமக்கு டேட்டா இருக்கு. ஓகேங்களா. இவருக்கு நிக் நேம் திருமுறை கண்ட சோழன். அப்படின்னு கல்வெட்டுல ஒரு நேம் இருக்கிறதால திருமுறை இவர் தான் கண்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டேட்டா இருக்குது. ஓகேங்களா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 திருமுறைகள். இதை பாடந்து எத்தனை பேர்? 27 பேர். ஸோ இந்த 27 பேர் அதிக பேர் பாடினாங்கன்னா அதில் தொகுத்தவர் தொகுப்பித்தவன் வருவாங்க. தொகுத்தவர் யாரு? நம்பியாண்டார் நம்பி. தொகுப்பித்தவன் யாரு? ராஜராஜ சோழன் அல்லது ஆதித்த கரிகாலன். பட் நமக்கு ராஜராஜ சோழனுக்கு தான் நமக்கு கல்வெட்டு இருக்குது. என்னென்ன இருக்கு? திருமுறை கண்ட சோழன். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாரும் எழுத தேவையில்லை. ஓகே. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது இந்த 3 பேர் என்ன பாடியிருக்காங்க? தேவாரம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு பாட்டு பாடியிருப்பீங்க, அதே மாதிரி நானும் பாடிப்பேன். அப்போ தேவாரன்றது சேம் தானே, கரெக்டுங்களா? ஸோ அப்போ இவர் ஒரு தேவாரம் பாடியிருக்காரு, இவர் ஒரு தேவாரம், இவர் ஒரு தேவாரம். இவங்க 3 பேர்த்தோடைய தேவாரத்தை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம்? ஓகேங்களா. 3 பேரும் தேவாரம் தான் பாடியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ 3 பேர் என்ன பாட்டு பாடியிருக்காங்க? தேவாரம். ஓகேங்களா. 3 பேரும் ஒன்று தான் பாடியிருக்காங்க. ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு சாயல் இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ கிரிமினல் த்ரில்லர் மூவி எடுக்கிறாங்க. ஒரு சில பேர் ஒவ்வொரு டேரக்டருக்கும் ஒவ்வொரு சாயல் இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே புக்கை தான் நீங்கள் எல்லாம் படிக்கிறீங்க, உங்களுடைய வே ஆஃப் ஸ்டடி வந்துட்டு வேறையா இருக்கும். ஒரே நியூஸ் பேப்பர் தான் எல்லாம் படிக்கிறீங்க, நீங்கள் எடுக்கிற கரண்ட் அஃபேர்ஸுக்கும் அவர் எடுக்கிற கரண்ட் அஃபேர்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஓகேங்களா. அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிச்சி இந்த 3 பேரும் தேவாரம் தான் பாடியிருக்காங்க, ஆனால் அந்த 3 பேர்த்தோடைய தமிழ் நடை வித்தியாசம். ஓகேங்களா. ஸோ அந்த தமிழ் நடையை வச்சு ஆக்சுவலாக நான் ஜஸ்ட் தேவாரம்னு ஒரு பேர் போட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ அதை படித்து நீங்கள் இந்த 3 பேர்த்தில் யாருடைய தேவாரம்னு நீங்கள் சொல்லணும். புரியுதுங்களா? ஸோ அப்படி ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா இதை வந்துட்டு ஆய்வு செஞ்சுருக்காரு. ஓகேங்களா. ஸோ ஆய்வு செஞ்சு என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் பாடந்து இந்த தேவாரம் தான், அவர் பாடந்து அந்த தேவாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடல் நடையை வச்சு அவர் கணக்கிட்டிருக்காரு. அப்படி என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு தான் நிக் நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூவர் தமிழ். 3 பேர்த்தோடைய தமிழ் வித்தியாசம். ஓகேங்களா. ஸோ மூவர் தமிழ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க 3 பேர் என்ன பாடியிருக்காங்க? தேவாரம். அதனால இவங்களுக்கு நிக் நேம் தேவார மூவர். முத 3 பேர் யாரு? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். அதனால நிக் நேம் என்னன்னா மூவர் முதலி. சார் இது 3 அவங்களுக்கான வேறு பெயர்கள். ஓகேங்களா. ஸோ 3 பேர் என்ன பாடியிருக்காங்க? தேவாரம் பாடியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 3 பேரும் தேவாரம் பாடுறதால வித்தியாசம் காமிக்கணும். 3 பேரும் தமிழ்ல தான் தேவாரம் பாடியிருக்காங்க. அப்போ இந்த 3 பேர்த்தோட தமிழ் வித்தியாசமா இருக்கும். அதனால நிக் நேம் மூவர் தமிழ். ஓகேங்களா. 3 பேரும் பாடுறது என்னது? அதனால நிக் நேம் தேவார மூவர். 3 பேர் தான் ஃபர்ஸ்ட், அதனால நிக் நேம் மூவர் முதலி. புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிக் நேம். பட் இதுக்கு நமக்கு சான்று தேவை, இந்த 3 பேர்த்தோட தமிழ் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்களா. ஸோ நிக் நேம் இப்படியே எழுதிக்கோங்க, இது நிக் நேம். ஓகேங்களா. ஸோ இப்போ மூவர் தமிழ் அப்படின்றத நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் திருஞான சம்பந்தருடைய தமிழ். அடுத்தது திருநாவுக்கரசருடைய தமிழ். அடுத்தது சுந்தரருடைய தமிழ். புரியுதுங்களா? ஸோ 3 பேர்த்தோட தமிழ் வித்தியாசமா இருக்கும். அப்படி என்ன வித்தியாசமா இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ திருஞான சம்பந்தர்னா கொஞ்சு தமிழ். அப்போ அவருடைய தேவாரம் எப்படி இருக்கும்? கொஞ்சற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் கெஞ்சு தமிழ். சுந்தரரோட இது மிஞ்சு தமிழ். ஸோ புரியுதுங்களா? 3 பேர்த்தோடைய தமிழ் டிஃப்ரெண்ட். அந்த 3 பேர்த்தோடைய தமிழை வச்சு நீங்க இது யாருடைய தேவாரம் அப்படின்னு கண்டுபிடிச்சா. மற்ற எல்லாத்துக்கும் நேம் வேற. திருவாசகம் திருக்கோவை பாடந்து யாரு? தேவாரம் பாடந்து யாருன்னு கேட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? 3 பேர்த்த தான் சொல்லுவீங்க. தேவாரம் பாடந்து யாரு? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். இவங்க 3 பேர்த்தோட தேவாரத்தை நீங்க எதை வச்சு வித்தியாசப்படுத்தலாம்னா இவங்களுடைய தமிழ் நடையை வச்சு வித்தியாசப்படுத்தலாம். கொஞ்சு தமிழ் பாடந்து யாரு? கெஞ்சு தமிழ் பாடந்து யாரு?
மிஞ்சி தமிழை பாடந்து இப்போ புரியுதுங்களா? 3 பேரும் தேவாரம் தான். 3 பேர்த்தோட தேவாரத்தை எதை வச்சு வித்தியாசப்படுத்துவீங்க? அவங்களுடைய தமிழை வச்சு. இப்படி சொன்னது யாருன்னா கீவா ஜெகநாதன். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர்த்தோடைய தமிழ் இப்படி தான் இருக்குது, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது, 3 பேர்த்தோடைய தேவாரம் வித்தியாசம், ஓகேங்களா? ஸோ என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் அது யாருடைய தேவாரம் நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர்த்தோடைய தேவாரத்தை படித்து அவங்களுடைய தமிழ் நடை இப்படி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. புரிஞ்சுதா? ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் 1, இவர் 2, இவர் 3, இவர் 4. இந்த 4 பேர்த்துக்கு ஒரு நிக்நேம். ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பாயிண்ட் எழுதிட்டு 4வது பாயிண்ட்டாக இப்போ நான் சொல்கிறத எழுதணும். இங்கே இடம் இல்லாதாலும் நான் இந்த இடத்துல எழுதுறேன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திருமுறைகள் எழுதுறீங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், 4th பாயிண்ட்டாக இதை எழுதணும், ஓகேங்களா? ஸோ இந்த 4 பேர்த்தையும் சேர்த்து இவங்களுக்கு ஒரு நிக் நேம் சைவ சமய குறவர்கள். மூவர் முதலினா 3 பேர், சைவ சமய குறவர்கள்னா எத்தனை பேர்? 4 பேர். சைவ சமய குறவர்கள். குறவர்னா குறவர்கள் கிடையாது, ஓகேங்களா? குறவர் குலம் கிடையாது. அந்த ரா போட்டால் தான் குறவர் குலம். சின்ன ரா போட்டால் என்னன்னா குறவர்கள்லாம் என்ன அர்த்தம்னா பெரியவர்கள். அப்போ என்ன அர்த்தம்? சைவ சமய பெரியவர்கள். அதை தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, சைவ சமய குறவர்கள் சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? பெரியவர்கள். ஸோ இப்போ சொல்லுங்க, சைவ சமயத்தில் பெரியவங்க யாரு? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். மூவர் முதலி யாரு? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். தேவார மூவர் யாரு? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். மூவர் தமிழ் யாருக்குரியது? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். திருஞான சம்பந்தருடைய தமிழ் கொஞ்ச தமிழ். நாவுக்கரசருடையது கெஞ்சி தமிழ். சுந்தரருடையது இப்படி சொன்னது யாரு? கீவா ஜெகநாதன். ஸோ ஒட்டுமொத்தமாக பன்னீர் திருமுறையை பாடந்து யாரு பாடியவர்கள்? 27. ஸோ பல பேர் பாடினாங்கன்னா 2 பேர் வருவாங்க. யார் யாரு? தொகுத்தவர், தொகுப்பித்தவன். பன்னீர் திருமுறையை தொகுத்தவர் யார்? தொகுப்பித்தவன் ராஜராஜ சோழன் ஆர் கரிகால சோழன். ஸோ ராஜராஜ சோழனுக்கு தான் நமக்கு கல்வெட்டு இருக்குது. என்னன்னு இருக்குது? திருமுறை கண்ட சோழன் அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டு இருக்குது. புரிஞ்சுதுங்களா? ஓகே, இது வரைக்கும் ஓவரா? இதுதான் இன்ட்ரோடக்ஷன். இதை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சைவத்தை பற்றி ஃபுல்லாகவே தெரிஞ்சிடும், ஓகேங்களா? ஸோ இதை எழுதிக்கோங்க.